விஜய் காவேரிக்கு ரொம்பவே பாசத்தோட கால் எல்லாத்தையுமே அமைக்கி விட்டுட்டு, நான் எப்போ தான் பேபியோட மூமெண்ட் எல்லாத்தையுமே ஃபீல் பண்ண போகிறேன்னு தெரியலேன்னு கேட்க, உடனே காவேரியும் இன்னும் ஒரு 3 மாதம்தான், அதுக்கப்புறமா பையனோட மூமெண்ட் எல்லாத்தையுமே நீங்கள் தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணலான்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு விஜயும், பையன் இல்லை பொண்ணு, எனக்கு பொண்ணு தான் வேணும், பையனை வேணா நம்ம அடுத்த தடவை பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு காவேரி செல்லம்மா விஜய் கிட்ட லைட்டாக எனக்கு பையன் தான் வேணும்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் காவேரி கொஞ்ச நேரம் கழிச்சு விஜய் மடியில் சாஞ்சி படுத்துக்கிட்டு இருக்க. அப்போ காவேரி இதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்திலேயே தன்னை விட்டு பிரிஞ்சு போறத கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியாத விஜயும், நீ இங்கேயே என் கூடயே நம்ம வீட்லயே இருக்கலாம்ல, நீ இப்போ எதுக்காக அங்கே போகணும்னு சொல்ற, ஃபினான்ஷியலாக உன்னோட ஃபேமிலிக்கு நீ சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிற, அதனால தானே கேட்க, உடனே காவேரி அதுக்கு ஆமா, நான் மட்டும் பிஸ்னஸில் ஒரு ஸ்டேபிளான நிலைமைக்கு வந்துட்டேன்னா அது எல்லாத்தையுமே அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு முழுசா உங்ககிட்டயே வந்துடுவேன்னு சொல்றாங்க. ஆனால் விஜய், எனக்கு இன்னும் கொஞ்சம் மட்டும் டைம் கொடு காவேரி, நான் எப்படியாவது இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே தீர்த்து வச்சிடறேன்னு சொல்லிட்டு சொல்ல, காவேரியோ எனக்கு உங்க மேல ரொம்பவே நம்பிக்கை இருக்கு, அதனால நீங்க தைரியமா இருங்க, நான் பிசினஸை பாத்துக்கிறேன், மற்ற விஷயம்லாம் தானா நடக்கும், கொஞ்ச நாள்ல நம்ம 2 பேரும் நம்மளோட பேபியோட சேர்ந்து சந்தோஷமா இருக்க போறோம்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசத்தோட பேசிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், விஜயோ காவேரியோ ஒருத்தர் மேல ஒருத்தர் எவ்வளவு காதல் வச்சிருக்காங்கன்றது நமக்கு நல்லாவே புரிய வருது. ஸோ அவங்க 2 பேரும் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்த்து வச்சுட்டு எப்பதான் ஒன்று சேருவாங்க, அவங்களுக்கு மற்றவங்களால ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாமே எப்பதான் தீரப்போது, அவங்க அவங்களோட குழந்தையோட சேர்ந்து எப்பதான் சந்தோஷமா வாழ போறாங்க. எல்லாத்துக்கும் மேல இந்த வெண்ணிலாவோட பிரச்சனை விஜயோட வாழ்க்கைக்குள்ள இருந்து எப்பதான் தீரப்போகுது.